வணக்கம். புரட்சித் தலைவர் இருந்தவரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை அலுவலகம் புனிதமான இடமாக எல்லோராலும் பார்க்கப்பட்டது. புரட்சித் தலைவருக்கு பிறகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்தவரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலகமானது கோயிலாகவே எல்லோரும் வணங்கினார்கள். தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவர்கள் மீது நம்பிக்கை வைத்த அத்தனை பேரும் நமது கழகத்தினுடைய அலுவலகத்தை பார்த்தால் கோயிலாக வணங்கிவிட்டு சென்றார்கள். இன்று துரோகத்தின் வழிவந்த எடப்பாடி பழனிசாமி அந்த கட்டடத்தில் அமர்ந்து கொண்டு எந்த முடிவு எடுத்தாலும் நிச்சயமாக அவருக்கு எந்த வெற்றியும் தராது. காரணம், புரட்சித் தலைவர் என்பவர் ஒரு மிகப்பெரிய மகான். ஏழை எளிய மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து தன் உழைப்பால், வியர்வையால், தான் சிந்திய வியர்வையால் உருவாக்கிய இயக்கத்தின் விதிகளை மாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட நன்றி கெட்ட பழனிசாமி அந்த எம்ஜிஆர் மாளிகையில் அமர்ந்து கொண்டு எந்த ஆலோசனை செய்தாலும், எந்த முடிவுகளை எடுத்தாலும் நிச்சயமாக இருபெரும் தெய்வங்களாகிய புரட்சித் தலைவர் இதய புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா ஆகிய இரு தெய்வங்களும் எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவுகளுக்கு என்றுமே ஒப்புதல் தரமாட்டார்கள் என்பதுதான் உண்மை. நேற்று எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர், பூத்து கமிட்டி எங்கள் மாவட்டத்தில் அமைக்கின்ற பொழுது இளைஞர்கள் யாரும் முன்வர மாட்டார்கள், முன்வர ஒத்துழைப்பு தரமாட்டேங்கிறார் என்று சொல்கிறார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் என்றால், கட்சி பணியை சரியாக பார்த்தால் பாருங்கள், இல்லை என்றால் உங்களோட பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எழுதி கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று சொல்கிறார். விஜயபாஸ்கர் தான் இந்த கருத்து எப்படி எங்களுக்கு தெரியும் என்றால், சமூக வலைதளங்களில் பரவிய கருத்தாக இன்று உங்கள் முன் சொல்கிறேன். விஜயபாஸ்கர் தான் ஒரு மீச வச்ச ஆம்பளையாக சரியான கருத்தை சொல்லியிருக்கிறார். அவர் எந்த பக்கம் இருக்கிறார் என்பதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு எந்த இளைஞனும் பூத் கமிட்டி அமைப்பதற்கு உறுப்பினர்களாக அந்த மெம்பர்களாக வர தயங்குகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றார், உனக்கு கட்சி பணியை செய்ய தெரியலனா பதவியை ராஜினாமா எழுதி கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று சொல்கிறார். இதுதான் புரட்சி தலைவருடைய இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய லட்சணமா? இதுதான் இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த தொண்டரை அரவணைத்து செல்லக்கூடிய பக்குவமா? உன்னுடைய தலைமையை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர மாட்டோம் என்பதுதான் உண்மை. அதைத்தான் அவர்கள் அந்த மாவட்ட செயலாளருடைய கூட்டத்தில் சரியாக பேசியிருக்கிறார். அந்த மாவட்டத்தில் மட்டும் அப்படி பேசவில்லை, எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமையும் அதுதான். வருங்காலங்களில் இது எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்று எந்த ஆலோசனை கூட்டத்திற்கும் வரமாட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆகிய நீ தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் வருகிறேன் என்று சொல்கிறாய். அதாவது பிஜேபி காரனுக்கும் மற்றவங்களுக்கும் நானும் இருக்கிறேன், அதிமுகவில் நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத காட்டிக்கொள்வதற்காக நீ வலம் வர்றதா செய்திகள் நேற்று கசிஞ்சிருக்கு. நீ எப்படி வளம் வந்தாலும் சரி, உன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து மட்டும்தான் உன்னை பொதுமக்களை அந்த 100-200 கொடுத்து உன்னை வரவேற்பதற்காக கூட்டத்தை கூட்டுவார்கள். ஆனால் தேர்தல் நேரங்களில் உனக்கு வாக்களிக்க நிச்சயமாக எந்த அதிமுக தொண்டனும் வாக்கு சேகரிக்க மாட்டான். எந்த பொதுமக்களும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற இடத்தில் எந்த பொதுமக்களும் இருக்க மாட்டார்கள். இதையெல்லாம் உணராமல் நீ எந்த முடிவு எடுத்தாலும் நிச்சயமாக அது புரட்சித் தலைவருடைய ஆன்மாவும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மாவும் நீ அமர்ந்து கொண்டு அந்த போலி பொதுச் செயலாளர் என்ற பதவியை தனக்கு சூட்டிக்கொண்ட அந்த கட்டிடத்தில் இருந்து நீ எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளுக்கும் நிச்சயமாக புரட்சித் தலைவரோ புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களோ உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் வழங்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களின் வழியை இதய தெய்வங்களின் ஆன்மா நன்கு உணர்ந்திருப்பதால் உனக்கு எந்த முன்னேற்றமும் கிடைக்காது, உனக்கு எந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. வருங்காலங்களில் நீ இதுவரை பெற்ற வெற்றியை விட வெற்றியில்லை, தோல்விதான் சந்திச்சிருக்கிறாய். வருங்காலங்களில் இதைவிட மிக மிக மோசமான தோல்வி எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள்
உனக்கு பாடத்தை புகட்டுவார்கள். நன்றி, வணக்கம். கழகத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். இதய தெய்வங்களுக்கு என்றென்றும் உயிராக இருப்போம். நன்றி, வணக்கம்.